மா குழம்பு ஊத்துமா. என்னடி தயிர் பாக்கெட் கொடுக்குற? நேற்று காய்கறி வாங்கணும் 500 வாங்கிட்டு போனியா? அந்த 500 தானா? ஏங்க அந்த 500 பெரிய கதையாகி போச்சு. என்னாச்சு? கதையை சொல்றேன் கேளுங்க. நேற்று 500 கொடுத்து சந்தைக்கு போக சொன்னீங்களா? சந்தைக்கு போனேங்க. நல்ல காய்கறி கடையா பார்த்து முதல்ல தக்காளி எடுக்கலான்னு போனேங்க. தக்காளி எப்படி எடுப்போம்? அழுகி இருக்கா? நல்ல தக்காளின்னு பார்த்தானே எடுப்போம். அப்படிதாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கடைக்காரனே ஏமா தக்காளி எப்படின்னா போட்டு அமுக்காதீங்க, வாங்குறதுன்னா வாங்க, நான் வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாருங்க. எனக்கு சரியான கோவம் வந்துருச்சுங்க. விறுன்னு ஆப்போசிட்ல ஒரு காய்கறி கடை இருந்துச்சு, அங்கே போனேங்க. 500 எடுத்து நீட்டி 500 ரூபாய்க்கு ஒரே தக்காளி மட்டும் கொடுங்கன்னு கேட்டேங்க. கடைக்காரன் பார்த்தாரு, இன்னும் யோசிச்சிருப்பாரு. ஐயோ 500 ரூபாய் தக்காளி வியாபாரம் போச்சுன்னு யோசிச்சிருப்பாருல. அவர் வெறுப்பேற்றுறக்காகவே 500 ரூபாய்க்கு தக்காளியா வாங்கிட்டு வந்துட்டேங்க. உங்க பொண்டாட்டி நான் சும்மாவா? ஆப்போசிட் கடையில் ஒரு அக்கா இருந்திருப்பாங்களே. ஆமா. ஒல்லியா ஹைட்டா இருந்தாங்களா? ஆமாங்க. மூதேவி, அதுவும் அவங்க கடை தாண்டி. அது அவர் பொண்டாட்டிடி.